இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அனிஷா கேரக்டருக்கு கிடைக்கிற த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸோ ஓவர்வெல்மிங். ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா அவன் வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே, என்ன கதை சொல்லும் போது இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்வான். கையை வேற இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டே உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல. நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். இவன் இட் இஸ் அ ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதை வந்து மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. There are no bad people, but we do bad things. Probably அப்பப்போ அதை பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே we have the room to grow அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமாக அதை சொன்னதுனாலையும் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போ தான் அது ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனஸ்வரா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோ வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் when I watched the movie I realized எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அது அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா. எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் த கேரக்டர். வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பீப்புள் இன் த மூவி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திரும்ப ஐ திங்க் இப்போ இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி. அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. பிகாஸ் வி ரியலி வாண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ஏன்னா முதல்ல அவங்களை நான் சந்தேகப்பட்டேன் ப்ரொமோஷன் தான் பண்ணுறீங்களோன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்கே கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்கை பார்க்கும்போது புக்கிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த படம் கொடுத்த அதே ஃபீல் இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா for being here. Firstly, thank you so much. அன்றைக்கி ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha characterக்கு கிடைக்கிற the theatre response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all. Press media நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட்.
அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். And Shreyas Anna is not here, so Shreyas Anna, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us, and everyone on the dais, Abhi and Anasura, and thank you so much guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future, and all the other actors here, sir, Saravanan sir, and Anna. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துட்ருப்பீங்கன்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு எங்கே யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களுக்கு பெரிய நட்சத்திரமாக அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனான்னா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேரை, அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிளில் அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது ரொம்ப கம்மி இடைவேளை தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக ஒரு 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. நான் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆஸ் அ பிரதர் டு ஹிம் ஐம் தேங்கிங் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகெயின் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லப்பர் பந்து இப்படிலாம் வந்தால் என்ன தான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோல்டுன்னு அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாராக இருந்தாலும் ஒரு 3வது படத்தில் நல்ல படமாக எடுத்தாலுமே அந்தளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. என்ன வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இந்த படத்தில் வார்த்தைகள் வந்து அவ்வளோ உயிரை ஆட் பண்ணியிருக்கு இசைக்கு. ஸோ அதனால் முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமாக புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்கோளாறு பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே, சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும்னா ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போது அதை பார்த்துட்டு நானும் மோகராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம், அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும். இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னென்னா வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே. ஏன்னா கதை மாதிரி இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னுவான். கையை வேறு இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டே உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போதும் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியாக மாறினா, வித்தியாசமாக நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டே இருந்தான். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். லவ் வந்து ரொமான்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வயசில் வர அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பான், ஒருத்தரோட வாழணும்னா அவன் எப்படி தன்னை நினச்சிப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயம் நான் மதனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அனஸ்வரா கேரக்டரை வந்து அவ்வளோ அவுட்வர்டாக நான் விசில் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க வந்து அந்த பையனை காம்பஸால் நான் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஆம்பளைங்க பண்ணுறதுலாம் நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பண்ணும்போது உண்மையிலேயே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு உமன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது மெயின் ஸ்ட்ரீமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அது உண்மை தான். அந்த உண்மையை ரொம்ப நாள் நம்ம சொல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு உமன் வந்து இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரில் அந்த எலிமெண்ட். அதே பொண்ணு
காதலை சொல்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்கிறது அந்த வல்னரபிலிட்டியும் காட்டுச்சு. ஸோ வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டிஸாக அவங்கள ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அகைன் ஃபேன் ஆஃப் அ சென்சிட்டிவ் மேன் ஸ்டோரிஸ். அபி வந்து ஒரு ரியல் லைஃப்லேயுமே சென்சிட்டிவான பையன்தான், ரொம்ப அமைதியான, ரொம்ப கிரவுண்டட். அவன் பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக வருவான், ஆனால் அவன் மாற மாட்டான்னு தான் எனக்கு இப்போ தோணுது. ஐ திங்க் ஐம் நாட் ராங் நினைக்கிறேன் இன் சேயிங் தட். ஏன்னா அபி வந்து அவனுக்கு ஷூட்டிங் சொன்னால் தான் ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். வேலையை சூப்பராக பண்ணுவான், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஐயோ சும்மா ஜாலியாக இருக்க முடியாதோ அப்படின்னு. வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவன், காற்று மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் அபி. ஸோ அதனால் அதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நம்மளை சிறையில் போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ஒருத்தனா என்றைக்குமே இருக்கணும், அந்த உணர்வோடைய படங்களை தொடர்ந்து சூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அபியை. கிரேட் டெபியூ அபி. அண்ட் நான் எல்லாரை பற்றியும் நிறைய பேசுவேன், ஆனால் நம்ம தலைவனை கொஞ்சம் டீலில் விட்டுருவேன். நான் இந்த சக்ஸஸில் வந்து கொஞ்சம் நிறைய அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் மகேஷ் ராஜ் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதாவது ஒரு மியூசிக்கை பற்றி சொல்லுவோம். நம்ம ஒரு ரூமில் போனால் வந்து ஸ்மெல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல் ஒரு ரூமில் ஒரு நல்ல கேண்டில் ஏற்றி எங்கேயோ ஓரமாக ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த இடம் பாசிட்டிவாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் மகேஷ். அவர் நிறைய பாசிட்டிவிட்டி கொண்டு வராரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. எப்பயுமே ஒரு எனேபிளராக இருப்பார், ஒரு டிசேபிளராக இருக்கவே மாட்டார் ஒரு ப்ரொடியூசராக. இதை நான் வந்து இப்போ சொல்லலை, குட் நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அவரை. ஸோ நான் வந்து எப்பயுமே அவர்கிட்ட நிறைய மிகையாக சொல்லிட மாட்டேன். ஏன்னா அவருக்கு புகழ்ச்சி எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பழகும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் ஒரு 3 ஹிட் படம் கண்டிப்பாக எப்படியும் கொடுத்துருவாரு, தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது. ஸோ அதனால் இன்னும் அதை அவர் எப்போ ஹேண்டில் பண்ணுறாரோ சொல்லலான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு சொல்லலான்னு தோணுது. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அவரை பார்த்தா ஒரு கிட்டு தான் ஞாபகம் வரும், என் பையன் தான் ஞாபகம் வருவான் அவரை பார்த்தா. எனக்கு ஒரு கிட்டு, ஒரு குழந்தை ஜாலியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் இது. ஸோ அதனால் மகேஷ் வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு 4 படமாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஆனால் பாரு நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஃபீலிங்கே எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது என்றைக்குமே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், அப்படியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எப்பயுமே அப்படி கேட்பாரு. சில பிளான்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் டிஸ்கஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை, பட் எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமேயா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாம் தெரியாதுன்னு பாரு. இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு 2-3 வருஷத்தில் அவர் பண்ணக்கூடிய படங்கள், இந்த அவர் பண்ணியிருக்கிற அந்த முன்னெடுப்பு எவ்வளோ பெருசாகுன்றதை நீங்கள் எல்லாம் கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்கள பற்றி நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கு. பட் அது வந்து எல்லாமே இப்போ செயலாக மாறிட்டு இருக்கிற நேரம் இதுதான். அதுக்கான பிள்ளையார் சுழி. நாங்கள் பேசினோம் ரொம்ப வருஷம் முன்னாடி, நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசியிருக்கோம் வேறு பண்ணணுன்ட்டு. அவங்க வேறு சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, எங்கேயோ யூரோப்பில் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கதை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் டக்குனு ப்ராஜெக்டாக பண்ணலாமேன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில கட்டாயங்கள். நானாக இருக்கிறதுனால எனக்கு சில பிரச்சனை இருக்குது. எல்லாம் டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலான்னு அவங்க அப்பா மாதிரியே ஸ்டைலாக சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க எதை எடுத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து அவங்க அப்பாவையும் அவங்களையும் எனக்கு சம்மந்தப்படுத்தியே பார்க்க தெரியாது, அந்த அளவுக்கு நான் அவங்களோட க்ளோஸ். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சன் அவங்க யார், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை என்னால் இப்போ பார்க்க முடியுது. அது உலகம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருமையாக நின்று நான் இந்த கூட்டத்திலே நான் அதுக்கு கைத்தட்டு வேணும்னு சொல்லிக்கிறேன். வித் லவ் படத்துக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த படம் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே அதெல்லாம் டிக்ளேர்டு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம அதுதான் அப்படின்னு இப்போ தெரியும். இப்போ வித் லவ் மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு 4 பேர் வருவாங்க. ஏன்னா சூதுக்கவும் போது ஒரு குரூப் கிளம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிளம்புனாங்க. சூதுக்கவும் மாதிரி அப்படின்னு நான் எங்கிட்டே 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. ரெஃபரன்ஸே இல்லாத அந்த படம் தான் ஜனங்க பார்க்க விரும்புகிற படம். அதனால் ரெஃபரன்ஸ் படங்கள் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உரையாடல்களை படங்களாக மாற்றுங்க. அந்த படம் எல்லாமே இந்த படம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லி, இந்த நேரத்தில் இந்த படத்தில் பாடின சுப்லாஷினி, விஜய் நாராயண், ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் யாரையும் மறக்கிறேன், யுவன் சார், தலைவனே மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஓவர்வெல்ம்டாக இருக்கேன், சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா. அவரோட குரல் வந்து அது ஒரு சவுண்டு கிடையாது, அது சிங்கிங் கிடையாது, மியூசிக் எதுவுமே கிடையாது, ஒரு பவர். அது கிளைமேக்ஸில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸு. ரஜினி சாரை போய் மீட் பண்ணோம், எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் வந்து குறிப்பாக ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம எவ்வளோ ஃபேன்னு காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னுவானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்போ இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த லைட்டு நம்ம மேலே படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம். சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேலே படம் சினிமாவுக்கு வரணும்னு தோணுமா? நமக்கு தோணாது. ஸோ இஸ் ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நிறையா இது பண்ணி எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா ஒரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சுது. என்ன அவர் எங்கேருந்து இங்கே வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமாக நினச்சா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரித்து என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஜெயிச்சிட்டிங்களா, சூப்பர்லன்னு அவர் படத்துக்கு ஏதோ ஜெயித்த மாதிரி அவர் சிரித்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணி மியூசிக்கை பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள் சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், ப்ளெஸ் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்னபோது என்னை கட்டி பிடிச்சி கண்டிப்பாக எல்லா பிளெஸிங்ஸும் இருக்குது கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து ஐ திங்க் அவர் ஒரு சைல்டுன்னு நினைக்கிறேன். அகெயின் இதெல்லாம் ஆரம்பத்தில் சைல்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் எல்லா அடியும் பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு நிலைக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் குழந்தையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவும் இந்த படத்தில் ஒரு அன்சீன் ஃபோர்ஸாக ஒரு பலமாக எங்கள் கூட எப்போயுமே பயணித்ததுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.